கேள்வியினாலே வரும், கேள்வி தேவனுடைய வசனத்தினாலே வரும் என்று ரோமர் 10:17 நாம் பார்க்கிறோம். வசனத்தை நாம் பார்த்த உடனே அல்லது கேள்விப்பட்ட உடனே நாம் என்ன நினைக்கிறோம் என்று சொன்னால், ஆதியாகமம் முதல் வெளிப்படுத்தல் வரை படிச்சுட்டா உடனே விசுவாசம் வந்துடும் என்று நினைக்கிறோம். நிச்சயமா இது தவறு. என்றால் வேத வசனங்கள் முழுவதும் அது சீல்டா இருக்கிறது. இந்த முத்திரைகளை எல்லாம் பரிசுத்த ஆவியானவர் உடைத்து அதன் ரகசியத்தை உங்களுக்கு வெளிப்படுத்தி காண்பிப்பார். அதைத்தான் வேதம் சொல்லுகிறது. வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியினாலே அருளப்பட்டிருக்கிறது என்று. எப்பொழுதுமே வேத வசனம் தேவ சித்தத்துக்கு நேராக நடத்துகிறது. தேவ சித்தம், தேவ ராஜ்யம், தேவ நீதி என்று வேதம் தெளிவாய் சொல்லுகிறது. தேவ ராஜ்யத்தை பிள்ளைகள் தான் இழந்தார்கள், ஆகையால் பிள்ளைகள் தான் அதை திரும்ப பெறுவார்கள் என்பதற்காக இயேசு குமாரனாக இறங்கி வந்தார். இயேசு குமாரனாக வந்தது எல்லோரையும் பிதாவுக்கு குமாரர்களாகவும் குமாரத்திகளாகவும் மாற்றுவதற்கே என்று வேதம் தெளிவாய் சொல்லுகிறது யோவானில். ஆக குமாரனாக கிறிஸ்துவ போல் நாம் மாறுவதுதான் விசுவாசம் நடத்தும் தேவ சித்தம். வசனம் நடத்தும் இந்த பாதையில் தான் நீங்கள் விசுவாசத்தில் வளருவீர்கள், அனுபவிக்கும் செய்வீர்கள்.